அன்னைக்கு ஏகாம்பரம் அடியாட்களோட வந்து என்ன கொலை பண்ண பார்த்தாரு. அப்பதான் தெரிஞ்சது பொய்யான தகவலை சொல்லி எங்களை அங்க வர வச்சிருக்காங்கன்னு. அந்த கொலை முயற்சியில ஏகாம்பரம் என்னோட வருங்கால கணவரை கொன்னுட்டாரு. அதுவும் என் கண் முன்னாடியே கொன்னுட்டாங்க. கொலைகார அந்த ஏகாம்பரம் தான் சார். இந்த குற்றவாளி கூண்டுல நிக்கிற இனியான எந்த தப்புமே பண்ணாதவரு. அவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. இந்த மலர் சொல்றது பொய். தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம ஏகாம்பரம் ஐயா பேரை இழுக்கிறாங்க. அவர் ஒரு பிரபல கட்சி தலைவர், மக்கள் செல்வாக்கு உள்ளவர். அவர் பேரை கெடுக்கவே இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்றாங்க. அது ஏன்னு நானே சொல்றேன். மலர் ஏகாம்பரம் ஐயாவை பத்தி பத்திரிகையில தவறான செய்தி எழுதினாங்க. அதை பார்த்த ஏகாம்பரம் ஐயா இவங்களை கூப்பிட்டு தவறான செய்தியை பத்திரிகையில போட்டதுக்கு உன் மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு வார்ன் பண்ணாரு. பழி தீர்க்கறதுக்காக தான் அவரை இந்த கேஸ்ல இழுத்து வரதுக்கு வழி பார்த்திருக்காங்க. இல்ல சார், இல்லவே இல்ல. அவரு பொய் சொல்றாரு. நான் தப்பான விஷயம் எதுவுமே எழுதல சார். யுவர் ஆனர், தப்பு பண்ணதை யாருதான் ஒத்துக்குவாங்க? அதுக்கு இந்த மலர் மட்டும் விதிவிலக்கா என்ன? அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், சில கடத்தல் விஷயத்தை இவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்க. ஏகாம்பரம் ஐயா சில கடத்தல் பண்ற அளவுக்கு சாதாரண ஆள் கிடையாது. அவர் சமுதாயத்திலேயும் சரி அரசியலையும் சரி பெரும் புள்ளி. இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்யணுங்கிற அவசியமும் அவருக்கு கிடையாது. எப்படி நடந்துச்சுன்னு என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. அதை கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கேன். சேர்மன் ராசாத்தி கிட்ட உதவியாளரா இருந்த மலர் இனியனை ஆபீஸ்ல வச்சு சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு நட்பா மாறி இனியனுக்கு மலர் மேல காதல் வந்திருக்கு. பொய் சொல்றாரு. இனிய சார் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி வக்கீல் இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேசி வழக்கு திசை திருப்ப பார்க்கிறாரு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். இனியன் இந்த காதல மலர்கிட்ட சொல்லி அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா சூழ்நிலை காரணமா மலர் அவசரமா வேற ஒரு பையன் சந்தோஷ்கிறவரை கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் இனியனுக்கு தெரிய வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்கள வர சொல்லி அங்க நடந்த ஆர்கியூமெண்ட்டையும் சண்டையும் ஒத்துக்க முடியாத இனியன் சந்தோஷ கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காரு. இதுதான் நடந்த உண்மை. இதை மறைக்கிறதுக்காக தேவையில்லாம ஏகாம்பரம் ஐயா பேரை இழுத்து விட பாக்குறாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இல்ல சார், இல்ல சார், இல்ல. போய் சொல்றாரு சார். அவர் என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் சார். தேவையில்லாம அவர் பேரை கெடுக்கிறதுக்கு
அவர் மேல பழிய போட்டு குற்றவாளியாக பாக்குறாங்க சார். அந்த ஏகாம்பரம் இன்னும் நிறைய அக்கிரமம் செஞ்சிருக்காரு சார். அந்த சேர்மன் ராசாதி மேம் தட்டி கேட்டாங்க. அதனால அவங்கள மிரட்டுறதுக்காகவும் ஒளிச்சு கட்டுறதுக்காகவும் இப்பேற்பட்ட பழிய இனியன் சார் மேல போட்டு சம்பந்தம் இல்லாம என்ன அவர் கூட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. அவங்க சொல்ற எல்லாமே பொய் 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 பொய். மலர் மலர் மேம் தூக்கு. மலர் மலர் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டு இன்னும் அந்த பொண்ணு பூரணமா குணமாகல. அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட்டை இந்த கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கேன். அதனால யுவர் ஆனர், இப்போ அந்த பொண்ணு உளறத நீங்க வாக்குமூலமா எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், அந்த கொலை நடந்ததா சொல்லப்படுற தேதியில ஏகாம்பர ஐயா ஊர்லயே இல்ல. கட்சி மீட்டிங்காக வெளியூர் போயிருந்தார். அவர் மீட்டிங்ல கலந்துகிட்ட புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. யுவர் ஆனர், இதனால் இந்த கொலையை செய்தது இனியன்தான் என நிரூபணமாகிறது. எனவே தக்க தண்டனையை குற்றவாளிக்கு வழங்கும்படி தங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கு விசாரணையை வருகிற 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். மாமா, ரசாத்தி, நீ வருத்தப்படக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் நீ தைரியமா இருக்கணும். மாமா, இந்த மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த வக்கீல் இல்லாததும் பொல்லாததும் சொல்லி இப்படி இந்த கேஸை திசை திருப்பிட்டானே, படுபாவி. மாமா, என்ன மாமா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்ன தைரியமா இருக்க சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க? இங்க பாருங்க, அந்த வக்கீல் சொன்னதை நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் அதெல்லாம் நினைக்கல ரசாத்தி. இந்த மாதிரி நேரத்தில் நான் உன் கூட இருந்து உன்னை கவனிச்சுக்கணும். ஆனா உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டேனே, அதை நினைக்கும் போது தான் என் மனசு கடந்து பயங்கரமா அடிச்சுக்குது. மாமா, இங்க பாருங்க, நீங்க தைரியமா இருந்தாதான் நான் தைரியமா இருக்க முடியும். உடம்பு டயர்டானா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மனசு மட்டும் எப்பவும் டயர்ட் ஆகாம பாத்துக்கணும். மாமா, நான் அவ்வளோ சீக்கிரமா விட்டுடுவேன்னு அந்த ஏகாம்பரம் நினைக்கிறான். அவன் தன்னோட பணபலத்தை காட்டி நீதியை விலைக்கு வாங்கலான்னு பாக்குறான். உண்மை என்னைக்குன்னு தோக்காது மாமா. கொஞ்சம் தாமதம் ஆகும், ஆனா கண்டிப்பா ஜெயிக்கும். நான் எப்பாடு பட்டாலும் உண்மையை வெளியில கொண்டு வந்து உங்களை மீட்டெடுப்பேன். நீங்க நம்பிக்கையா இருங்க மாமா. என் வயித்துல இருக்கிற இன்னொரு ஜீவன் கண்டிப்பா நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்கும், உங்களை வெளியில கொண்டு வரும். நீங்க தைரியமா போங்க. நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்க ராசாத்தி. மாமா, நான் என்ன தனியாவா இருக்கேன்?
என்னை சுத்தி பாசம் காட்ட எல்லாருமே இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், உங்க பேருக்கு எந்த களங்கமும் வராம நீங்க நிரபராதின்னு கோர்ட்ல நிரூபிச்சு அந்த ஏகாம்பரத்தை உள்ள தள்ளாம நான் விட மாட்டேன். மேடம், டைம் ஆயிடுச்சு, கூட்டிட்டு போனோம். சரி ராசாத்தி, பத்திரமா இரு. நான் வரேன். சரி. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நல்லா இருப்பியா நீ? நல்லா வாழ வேண்டிய என் பொண்ணுக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளைய நீ கொன்னுட்டியே. என் பொண்ணையும் இனியன் தம்பியும் நினைச்சு பேசி புது கதை வேற கட்டி விட்டு இருக்க. நீ நல்லா இருப்பியா? நீ எல்லாம் மனுஷன் ஜென்மமே கிடையாது. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. என்னம்மா சாபம் வருதியா? என் அரசியல் வாழ்க்கையில இந்த மாதிரி எவ்வளவோ சாபத்தை எல்லாம் நான் பார்த்துட்டேன். உன் சாபமெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. இத பாருமா, உன் பொண்ணு இந்த ராசாத்தி கூட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு வாழ்க்கை கிடையாது. இந்த நிலைமையிலிருந்து குணமானதும் அவளுக்கு வேறொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ராசாத்தி கூடவே இருந்தான்னா அவ வாழ்க்கை நாசமா தான் போகும். நீயும் மண்ணோட மண்ணா போயிருவ. ராசாத்தி, இந்த நலாயினி நல்லதங்கா கதையெல்லாம் நான் ஏற்கனவே புராணத்துல படிச்சிருக்கேன். ஆனா இப்பதான் உன் ரூபத்துல நேர்ல பாக்குறேன். நான் தான் சொன்னல, உன் புருஷனுக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. எனக்கு நீ சாதகமா நடந்துப்பேன்னு சொல்லு. உன் புருஷனுக்கு பதிலா நான் வேற ஆளை சரண்டராக வச்சு நான் உன் புருஷனை காப்பாத்தி தர்றேன். என்னைக்கும் இந்த ராசாத்தி அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் துணை போக மாட்டான். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்குள்ளேயே இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணாத. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். என்ன ராசாத்தி தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட இருந்த ஒரே ஆதாரம் அந்த மலர் தான். அந்த மலரே இப்ப கருகி போச்சு. புரியல? அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ராசாத்தி, நீ ஆழம் தெரியாம காலை விட்டுட்ட. உன்னை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. கட்டுமா? ராசாத்தி, இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. மலர் சீக்கிரம் குணமாகணும், இனியும் விடுதலாகி வரணும்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். என்ன ராசாத்தி, ஆசை புருஷன் அருமை கணவன் விடுதலை ஆகணும்னு வேண்டிக்க வந்தியா? ஐயோ ராசாத்தி, அப்படி முறைச்சு பார்க்காத, பத்தி எரிஞ்சிட போறேன். மா, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. என்னன்னு கேட்க மாட்டியா? இல்ல, இப்படி நீ கோர்வையா சொல்லிட்டு இருந்தியா, நீயே சொல்லிடுவேன்னு நினைச்சேன். சொல்லு கண்மணி, என்ன குழப்பம்? இனியே இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டாரே, எப்படி பண்ணாருன்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ராசாத்தி, எதுக்கு கண்டவங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு? வா போலாம், வா. ஐயோ பொன்னி, என் அருமை அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேட்டுட்டு போங்க.
அம்மா நான் எங்க விட்டேன்? இனிய எப்படி பண்ணாருன்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. தேங்க்ஸ்மா. ஹலோ சேர்மன் மேடம், உங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை பார்த்திருக்கா. பார்க்கறதுக்கு மூக்கு மொழியுமா நாக்கு நரம்ப அழகா இருந்திருக்கா. பேரு கூட மலர். இனி அந்த ஆபீஸ்க்கு போக வர இருக்கும்போது அந்த மலரோட வாசத்துல மயங்கிட்டு இருக்காரு. வாசம் தலைக்கு ஏறி மயக்கத்துல இருக்கும்போது மலர் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் தெரிஞ்சு பிபி ஏறி டென்ஷன் ஆகி அந்த பையனை போட்டு தள்ளியிருக்காரு. ஏன் ராசாத்தி, அப்படிப்பட்ட புருஷனை காப்பாத்துறதுக்காகவா இவ்ளோ போராட்டம் பண்ற? கோயில்னு பாக்குறேன். இதே கதைய வேற எங்கேயாவது சொல்லியிருந்தனா உன்னை என்ன பண்ணிருப்பனே தெரியாது. ஏய், உனக்கெல்லாம் என் புருஷனை பத்தி பேச அருகதையே கிடையாது. ராசாத்தி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. என் புருஷன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, குழந்தை உண்டாயிடுச்சு. இப்ப முழுசா திருந்தி என் கூட தான் இருக்காரு. இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆனா உன் புருஷன் நல்லவ மாதிரி இருந்துட்டு இவ்ளோ பெரிய தப்பு பண்ணி கையும் களவுமா மாட்டி இப்போ ஜெயில இருக்காரு. ஒரு விதத்துல உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. எப்படியோ வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீயும் இப்படி கோயில் கோலோன்னு வேண்டிக்கிட்டு மிச்ச காலத்தையும் ஓட்டிட வேண்டியதுதான். ராசாத்தி, என்ன இன்னும் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு? வா போலாம், வா. வாங்க. போலாங்க. சீக்கிரம் போங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்குதுமா. அது என்னன்னு கேட்க மாட்டியா நீ? கோயில்ல பூஜை நடக்குது பாரு, கரெக்ட் டைம் தான் வந்திருக்கோம். அம்மா தாயே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரசோதயாத். அனி, என்ன ராசாத்தி? அம்மா வா போலாம். என்னங்க இருங்க, சாமி சொல்றேன்ல, கும்பிட்டு போலாம். வா. என்னாச்சுங்க? அவரு இன்ஜினியர் ஆச்சே. மெமரி கார்டுல இருந்து வீடியோ எடுக்க முடியலன்னு திருப்பி கொடுத்துட்டு போனாரு. அவர் எதுக்கு என்ன பார்த்து பயப்படணும்? நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். பார்த்து இல்லங்க, எங்க என்ன இழுத்துட்டு போறீங்க? கையை விடுங்க. எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வரேன். அம்மா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சொல்ல போறியா இல்லையா? என்னங்க இது? என்னங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சொல்ல புரியலையா? இல்ல சொல்ற. ஏய், உண்மையை சொல்லு, இல்ல உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். போலீஸ் அடிச்சாதான் நீ உண்மையை சொல்லுவேனா? அதுக்கும் நாங்க தயார். ஏய், இவ்வளவு நாள் பழகின பழக்கத்துக்கு நீ காட்டுற விசுவாசமாடா இது? சொல்ற, என்னாச்சு உனக்கு? அந்த வீடியோ ஓபன் ஆச்சா இல்லையா? இங்க பாரு, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். மரியாதையா சொல்லுடா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? மேடம், சொல்லிடுறேன் மேடம். வீடியோ ஓபன் ஆச்சு. அதுல ஏகாம்பரம் அந்த பையனை கொலை பண்ற வீடியோ இருந்துச்சு. அதை உங்ககிட்ட கொடுக்கலன்னு தான் இருந்தேன். உங்க லாயர் கருணாகரன் வந்தாரு.
10 லட்சம் ரூபா அவர் தர்றேன்னு சொன்னதும் நான் தடுமாறிட்டேன் மேடம். நானும் ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டுட்டு தான் மேடம் இருந்தேன். அதனால என் மனசாட்சியை கொண்டுட்டு தான் இந்த தப்பு பண்ண ஒத்துக்கிட்டேன். வீடியோவை வேற மெமரி கார்டில் காப்பி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். உங்க கார்டை டெலீட் பண்ணி கொடுக்க சொன்னாரு. நானும் புத்தி கெட்டு அப்படியே செஞ்சுட்டேன் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் பண்ணது தப்பு தான். என்ன போலீஸ்ல மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க மேடம். மரியாதையா சொல்லு, உன் சிஸ்டத்துல காப்பி பண்ணியா இல்லையா? இல்ல இளங்கோ, அந்த வீடியோ ஓபன் பண்ணும்போதே அவர் வந்துட்டாரு. அவர் முன்னாடி எதுவும் காப்பி பண்ணி வைக்க முடியல. வச்சுக்கிட்டு